சுயநலத்தோடு வாழாமல் இந்த சமூகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அற உணர்வோடு இருப்பவர்கள் தான். எங்கெல்லாம் ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கிறார்களோ, அவளைகளுடைய கவலையை அகற்றுகிறார்களோ, வருத்தப்படுகிறவர்களுடைய பாரங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே அறநெறியோடு இருப்பவர்கள். தன்னுடைய பசியை பொருட்படுத்தாமல் அடுத்தவர்களுடைய வயிற்றை நிரப்புவதில் யார் அக்கறை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் அற உணர்வோடு இருப்பவர்கள் என்பதுதான் நம்முடைய தமிழ் பாடல் அறநெறி என்று குறிப்பிடுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். தமிழை பொறுத்தவரை நம்முடைய இலக்கியங்கள் அனைத்துமே அறநெறியை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. நம்முடைய கலை வடிவங்களும் அறநெறியை ஒரு வகையிலே தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன. இன்று வந்து கொண்டிருக்கின்ற மெய்யியல் மெய்மெய்யியல் இலக்கியங்களும் அறநெறியை வலியுறுத்துபவையாகத்தான் இருக்கின்றன. இடக்கை என்கின்ற எஸ் ராமகிருஷ்ணன்